Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். saree first explain பண்ணிடுறேன். அழகான ஒரு soft silk saree. இது வந்து நல்ல லாவெண்டர் கலர்ல இருக்கு. and இந்த டிசைன் வந்து ஒரு மாதிரி ஒரு geometrical pattern மாதிரி இருக்கு. இது வந்து அங்கங்க பெரிய பெரிய புட்டா மாதிரி வருது. இது border வந்து சின்னதா இந்த மாதிரி ஒரு gold border மட்டும் தான் இருக்கு. இது மட்டும் தான் border. அது போக இந்த geometrical pattern வந்து ஒரு இடத்துல கோல்டா இருக்கு, ஒரு இடத்துல சில்வரா இருக்கு. அது போக இந்த இடத்துல புட்டாஸ் வருது. சோ இந்த மாதிரி டிஃபரண்டான ஒரு பேட்டர்ன்ல இருக்கு இந்த saree. ரொம்ப சிம்பிளா நீட்டா அழகான ஒரு வர்க் கேட்டிருந்தாங்க. ஒரு சாம்பிள் போட்டோவும் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் இருக்கிற மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒர்க். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்றதை காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாரீ கலருக்கு மேட்சிங்காக கிறிஸ்டல்ஸ் எடுத்திருக்கேன். லாவெண்டர் கலரில் கிறிஸ்டல்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் சில்வர் கலர் கட்தானா பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் சில்வரும் வருது, கோல்டும் வருதுல. அதனால சில்வர் கலருக்கு கட்தானாவும் கோல்டு கலர் மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மாதிரி லைட் கோல்டு, கொஞ்சம் லைட்டாக ஆன்டிக் டைப்பில் இருக்கும். அந்த கலரில் ஜர்தோசி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சிறுசுமாக டிஃப்ரெண்ட் சைஸஸில் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க, பாருங்க எப்படி பண்ணலான்றது. இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவ் தான். நார்மலான ஒரு 7 inch ஹைட் இருக்கும் இந்த ஸ்லீவ். இதில் வந்து இங்கே நான் லைன்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுவும் சிம்பிளாக வெறும் லைன் ஒர்க் தான். அந்த டிசைனில் வந்து ஃப்ளவரோ கொடியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை சாரியில், வெறும் ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைன் வந்து ஒரு 1.5 inch போட்டிருக்கேன். இதில் நம்ம கிறிஸ்டல் பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து லாவெண்டர் கலரில் இருக்குது. அதனால நான் இதுக்கு தைக்கிறதுக்கான ஸ்விங் த்ரெட் இருக்க நார்மல் த்ரெட் இதுவுமே வந்து லாவெண்டர் கலரில் தான் எடுத்திருக்கேன். இல்லைன்னா கலர் மாறி தெரியும். ஏன்னா அதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸில். ஸோ வந்து அதே கலரில் எடுத்து போட்டிங்கன்னா தான் அந்த கலர் வந்து கரெக்டாக தெரியும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் பீட் கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறனால ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு பீடு தான் இது மாதிரி வச்சு தைக்கணும். ஃப்ரேம் கொஞ்சம் லூஸாக இருக்குது, சரி பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இந்த கிறிஸ்டல் லைன் வச்சு முடிச்சிட்டோம்ல, இதுக்கு பக்கத்தில் மறுபடியும் த்ரெட் எடுத்துக்கலாம். நான் இப்போ கோல்டன் கலர் த்ரெட் எடுத்துட்டேன். இதில் ஒரு லைன் கோல்டன் கலர் ஜர்தோசி வைக்க போகிறோம். அந்த சாதின்னு சொல்லுவோம்ல, குட்டி ஜர்தோசி, அதை வந்து நான் சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஜர்தோசி கட் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு கட் பண்ணுங்கள். இதை வந்து சும்மா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இங்கே அட்டாச் பண்ணிடலாம். ஸ்டிச்சஸ் கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கலாம். ஆக்சுவலாக என்னோடய நீடில் நம்பர் இந்த 23 நீடில் வளைஞ்சிருக்கு. நானும் சரி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சரி பண்ண முடியல. இதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பாருங்களேன், இங்கே கொஞ்சம் விட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி முடிக்கும் போது கொஞ்சம் இதை விட்டு முடிச்சிடணும். இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன், 2 லைன் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ 2 பக்கமும் ஜர்தோசி லைன் முடிச்சிட்டோம் இல்லையா. அடுத்து வந்து ஒரு லைன் சில்வர் கட்தானா. சில்வர் கட்தானா வைக்கும்போது மறுபடியும் இது எடுத்துக்கணும். அது என்னது, த்ரெட் வந்து ஒயிட் கலர் த்ரெட்டாக மாற்றிக்கணும். எப்பவுமே சில்வர் கட்தானா மெயினாக பண்ணும்போது ஒயிட் கலர் த்ரெட் போடுங்க, அப்போ தான் அந்த நல்ல ஷைனிங் இருக்கும். கோல்டன் கலர் த்ரெட் போட்டிங்கன்னா அது பார்க்க ஷைனிங்காக இருக்கும், ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஷைனிங் இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக த்ரெட் செலெக்ஷன் மட்டும் கரெக்டாக பண்ணணும். ஒரு ஸ்டிச்சுக்கு ரெண்டு கட்தானான்னு போட்டு இதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுடலாம். சில்வர் கட்தானா 2 சைடு வச்சுட்டோம். அடுத்த மறுபடியும் ஒரே ஒரு லைன் ஜர்தோசி இது மாதிரி வச்சிட்டோம்னா இந்த ஒரு புட்டா முடிஞ்சிடும். இதே மாதிரி நம்ம எல்லா லைன்ஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் ஒன்று வர வர இறக்கி போடணும். கொஞ்சம் இறக்கிக்கோங்க. ஆக்சுவலி அவங்க அனுப்பின ஃபோட்டோவில் இது மாதிரி தான் இருந்தது. மெட்டீரியல்ஸ் வேறு இருந்தது, சம்கி அந்த மாதிரி வேறு மெட்டீரியல்ஸ் இருந்தது. நம்ம கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம். கிறிஸ்டல்னால் அது கொஞ்சம் ஷைன் கிடைக்குது இல்லையா, அதுக்காக கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி எல்லா லைன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த லைன்ஸ் மட்டுமே வந்து அங்கங்கே ரேண்டம் கூட கிடையாது, அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்டர்னேட்டாக வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான், மெட்டீரியல்ஸும் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு ஒரு வேளை ஜர்தோசி வரல அப்படின்னா நீங்கள் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம், இல்லை 2 கலரில் கட்தானா யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் மாற்றி யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான, யாருனாலும் பண்ணக்கூடிய ஒரு டிசைன், பிகினர்ஸ் கூட. இந்த கிறிஸ்டல்ஸ்க்கு பதிலாக சம்கி ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி மாற்றி நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த டிசைனோட பேக் நெக் எப்படி இருக்குன்றது காட்டுறேன் பாருங்க. பேக் நெக்லேயும் அதே லைன்ஸ் தான் போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம். ஏன்னா ரொம்ப சிம்பிளான சாரீ அப்படிங்கிறதுனால லைட்டாக பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நெக் லைன் கூட எதுவுமே பண்ணலை. இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப நீட்டாக மைல்டாக அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் இதே மாதிரி ஒரே ஒரு லைன் போட்டு முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிசைன் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.